என்னது கதவ சாத்திட்டோமா? இல்ல இன்னைக்கு என்ன பேசலாம்? சட்டை கொஞ்சம் அழுக்கா இருக்க மாரி இருக்கு. புது சட்டை வாங்க காசு இல்ல. வேலைய விட்டு தூக்கிட்டா என்ன பண்றது? பசிக்குது. என்ன சாப்பிடலாம்? என்கே எனக்குள்ள யாரோ பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னால தூங்கவே முடியல. அது யாரும் இல்ல. அது உன்னோட மைண்ட் தான். அது ரேடியோ சேனல் மாரி ஓடிட்டு இருக்கு. நீ சேனல மாத்தாம ஒரே எஃப்எம்லயே வச்சுட்டு இருக்க. பவர் ஆஃப் நௌல வந்து யூ ஆர் நாட் யுவர் மைண்ட்ன்னு சொல்றாங்க. கரெக்ட். இப்ப இதுதான் உன்னோட மைண்ட். நீ வேஸ்ட். நீ ஃபெயிலியர். உனக்கு ஃபியூச்சரே இல்ல. இப்ப மைண்ட் பேசிட்டு இருக்கு. நான் அத அப்சர்வ் பண்றேன். கவனிக்கிறேன். இப்ப இது மைண்டு. இதுதான் உண்மையான நான். நீ வந்து 2த்தையும் சேர்த்து வச்சு பார்க்குற. இப்ப உனக்கு தலைவலி வந்தா, எனக்கு தலைவலிக்குதுன்னு தானே சொல்ற. நான் தான் தலைவலி அப்படின்னு நீ சொல்றியா? இல்ல. அந்த மாரி தான். அது நீ வேற, உன்னோட தாட்ஸ் வேற. ஓ! அப்ப என் தலைக்குள்ள பேசுறது நான் இல்லையா? அது வெறும் நாய்ஸ் தானா? ஆமா, அது வெறும் நாய்ஸ் தான். அத எப்படி நீ கண்ட்ரோல் பண்ணணும்னா, வாட்ச் த திங்கர். அடுத்து என்ன தாட் வரும்னு நீ வெயிட் பண்ணி பாரு. அத நீ வெயிட் பண்ணும்போது மைண்ட் சைலன்ட் ஆயிடுச்சு. ஒரு இது வரல. அதுதான் பவர் ஆஃப் நவ். உன் மைண்ட கவனிச்சீன்னா, உன் மைண்ட் அமைதியாகும். என்னோட பிஸ்கெட்ட சாப்பிட்டது யாரு? யாரு? இன்னைக்கு தெரிஞ்சே ஆகணும். இன்னைக்கு ரத்தம் பார்க்காம தூங்க மாட்டேன். கேஎஸ் அந்த ரூ. 5 பிஸ்கெட்டுக்கு இவ்ளோ கோவம்? உனக்கே ஓவரா தெரியலையாடா? இது ஓவர்லாம் இல்ல எனக்கு. எல்லாரும் என்ன ஈஸியா எடுத்துக்கிறாங்க. இது மான பிரச்சனை. நிறுத்து கேஎஸ். இது பிஸ்கெட்டுக்காக வந்த கோவம் இல்ல. இதுதான் பெயின் பாடி. உனக்குள்ள ஒரு மான்ஸ்டர் தூங்கிட்டு இருக்கு. அது வந்து பழைய அவமானங்கள், வலிகள் அதெல்லாம் ஏத்தி வச்சிருக்கு. இப்ப நீ பிஸ்கெட் காணோம்னு சொன்ன உடனே அந்த மான்ஸ்டர் முழிச்சுக்கிச்சு. கரெக்ட். பிஸ்கெட் வந்து ஒரு ட்ரிகர் தான். அதனால தான் அந்த மாஸ்டர் முழிச்சுக்கிச்சு. அதுக்கு சந்தோஷம் பிடிக்காது. அதுக்கு சண்டை தான் முக்கியம். அதனால தான் நீ இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க. இப்ப நான் கோவமா இல்லையா? எனக்குள்ள இருக்க மான்ஸ்டர் தான் கோவமா இருக்கா? ஆமா. அடுத்த வாட்டி கோவம் வரும்போது ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி அப்சர்வ் பண்ணு. நீ அந்த மான்ஸ்டர முழிச்சிருச்சு அப்படின்னு நீ கவனிச்சீன்னா, அது அமைதியாயிரும். ஓகே. மான்ஸ்டர கண்டுபிடிச்சாச்சு. பிஸ்கட் போனா என்ன? பரவால்ல. வா என்கே வேற பிஸ்கட் வாங்கிட்டு வரலாம். அந்த மான்ஸ்டர் தூங்கிருச்சு. ஆனா பிஸ்கட் காசு நீ தான் தரணும். வேலை செய்யறதே கடுப்பா இருக்கு. எப்ப வீக்கெண்ட் வரும்? வீக்கெண்ட் வந்தா படத்துக்கு போலாம். அட படத்த வேற ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறான். அப்ப என்ன பண்ணலாம்? இல்ல பிரஷர் ரொம்ப போர் அடிக்குது. நீ லிவிங்லயே இல்ல வெயிட்டிங்லயே இருக்க. இந்த பவர் ஆஃப் நவ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஆல் யூ எவர் ஹேவ் இஸ் நவ். பாஸ்டும் இல்ல, ஃபியூச்சரும் இல்ல. நீ இப்ப ஃபியூச்சர்ன்னு நெனச்சிட்டு இருந்தாலும், அது ஃபியூச்சர் போம்போது அதுவும் நவ்வா தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே இப்ப மட்டும் தான் நடக்கும். கரெக்ட். ப்ராப்ளம் வந்து டைம்ல இல்ல. அது சைக்காலஜிக்கல் டைம். நீ நெனைக்கிற ஃபியூச்சர்ல தான் உனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு. ஆனா பாஸ்ட்ங்கிறது மெமரி. ஃபியூச்சர்ங்கிறது ஃபேண்டசி. நவ்ங்கிறது மட்டும் தான் ரியாலிட்டி. அதுதான் பிரசன்ட். அப்ப ஃபியூச்சர் முக்கியம் இல்லையா? பிளான் பண்ணக்கூடாதா? நீ பிளான் பண்ணலாம். அது வந்து கிளாக் டைம். ஆனா நீ அப்பதான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றது வந்து சைக்காலஜிக்கல் டைம். ஹாப்பினஸ் வந்து ஃபியூச்சர்ல இருக்கக்கூடாது. இந்த மொமெண்ட்ல இருக்கணும். படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு என் சந்தோஷத்த எல்லாம் இழந்துட்டு இருக்கேன்னு. அவரு கம்மிங்ன்னு சொல்லிட்டு நம்மள வெயிட்டிங் ரூம்லயே வெயிட் பண்ண விட்டாரு. ஐயா கம்மிங். பாசிட்டிவ் வேணாம், ஃபியூச்சர் வேணாம். பிரசன்ட் மட்டும் தான். ஏன் மலையே இன்னைக்கு தான் நீ வரணுமா? இன்னைக்கு தான் வெளிய போலாம்னு நினைச்சேன். நீ இப்படி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்ட. என் மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. கேஎஸ் நீ இப்படி கத்திட்டு இருந்தா மேகம் பயந்து ஓடிருமா என்ன? மழை பெய்யறத உன்னால நிறுத்த முடியாது. அது வந்து ஃபேக்ட். உனக்குள்ள ரெசிஸ்டன்ஸ் தான் உனக்கு காயப்படுத்துது. அந்த மழை இல்ல. ஏன் நீயே உன் மூட கெடுத்துக்கிற? இந்த பவர் ஆஃப் நவ்ல இருக்கிற ஃபார்முலா இது. சஃபரிங் இஸ் பெயின் இன்டு ரெசிஸ்டன்ஸ். இப்ப மழை பெய்யுதா? சரி உனக்கு ஒரு பெயின் ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் நீ அதை எடுத்து கத்திட்டு இருக்கீங்களா? அதுக்கு ஒரு 10 பாயிண்ட் கொடுக்கலாம். இப்ப ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா 100. இப்ப நீ அதை எதிர்க்காம ரெசிஸ்டன்ஸ் பண்ணாம இருந்து பாரு. 10 இன்டு 0 0. உனக்கு சஃபரிங்கே இல்ல. சிச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணிக்க. நீ இந்த மொமெண்ட்டை அக்செப்ட் பண்ண கத்துக்க. இப்ப மழை பெய்யுதா? சரி பெய்யட்டும். நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து யோசி. ரெசிஸ்டன்ஸ். ஆமா ஏன் மழை பெய்யுதுன்னு யோசிக்கிறது வேஸ்ட். அதுக்கு பதிலா இந்த மழையில நான் என்ன பண்றது? படம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். வீட்ல இருந்தே பார்க்கலாம். அதுதான் பவர். இப்ப நீ ரியாலிட்டியே ஏத்துக்க. உன் மைண்ட் வந்து அமைதியாகும். இப்ப நீ ப்ராப்ளத்த சால்வ் பண்ணணும். இல்லைன்னா அதை என்ஜாய் பண்ணணும். ஆனா கம்ப்ளைண்ட் பண்றது மூலியமா உனக்கு தான் சஃபரிங். எஸ், எஸ். புது ஃபோன் வாங்கிட்டேன். இனிமே என் லைஃப் ஃபுல்லா ஹாப்பி தான். என் சந்தோஷம் எல்லாம் இங்க தான் இருக்கு. இப்போ ஒரு ஸ்கிராட்ச் விழுந்தா உன் ஹாப்பினஸ் எல்லாம் காலியாயிரும் பாக்குறியா? அது வந்து ஜாய் இல்ல. அது பிரஷர். ஜாய் வந்து எப்படின்னா உனக்குள்ள இருந்து வரும். அது அந்த போன் இருந்தாலும் இல்லைனாலும் அது இருக்கும். இந்த பவர் ஆஃப் நவ்ல ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள் இருக்கு. இப்ப இதுதான் உன் லைஃப் சிச்சுவேஷன். இதுல வேலை, உன் உறவுகள், காசு எல்லாம் இருக்கு. இது மாறிக்கிட்டே இருக்கும். இது நிலை இல்ல. இப்ப இது நீ. இது வந்து அமைதியா இருக்கும். இதுல ஒரு அமைதி இருக்கு. இதுதான் ஜாய் ஆஃப் பீயிங். நீ வந்து ஹியூமன் பீயிங். ஹியூமன் டூயிங் இல்ல. உன்னோட ஹாப்பினஸ் வந்து பீயிங்ல தான் வரணும். அது இயற்கையா வரும். அது பொருள் மூலியமா வராது. புரிஞ்சது? ஃபோன் இருந்தா பிளஷர். ஃபோன் இல்லைன்னா
ஃப்ரெண்ட் இல்லாத போது எதுவுமே இல்லாமே நான் சந்தோஷமா இருக்கேன். இதுதான் ரியல் ஆஃப் ஜாய். பரவாயில்ல, போன் தானே உடஞ்சது, வேற வாங்கிக்கலாம். எம்எஸ் உன்னை விட மாட்டேன்.